எங்கேருந்து இப்போ ஜாப் பார்த்தோம் அப்படின்னா ஜென்பேக்ட் அப்படின்னு ஒரு கம்பெனிலேருந்து. இது லொக்கேஷன் எங்கே அப்படின்னா குர்காம் அந்த லொக்கேஷன்லேருந்து. ஓகேவா. இந்த என்ன ரோல் அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் ரோல் இருக்கு இல்லையா, அந்த ரோல் தான் அசோசியேட் ரோல். இது வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட குவாலிட்டி இப்போ ஜியோ வோடஃபோன் ஏர்டெல் எல்லாம் இருக்குது. இப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லாமே வந்து இப்போ நமக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம உடனே யாரை காண்டாக்ட் பண்ணுவோம்? கஸ்டமர் சப்போர்ட் தானே காண்டாக்ட் பண்ணுவோம். இப்போ காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து நம்மளுக்கு நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோம், நமக்கு ப்ராடக்ட் வந்து ராங்காக டெலிவரி ஆகிடுச்சு, இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம், இதாகிடுச்சு அப்படின்ட்டா இப்போது கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணி அவங்க நம்ம கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்யூஷனோ அதை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணி திரும்ப வந்து நம்ம பை பண்ணுவோம். சரியா. அப்போ வந்து கஸ்டமர் சப்போர்ட் ரோல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். அந்த மாதிரி ரோல் அந்த குவாலிட்டியாக வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு குட் பர்சனை வந்து அவங்க சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த கஸ்டமர் சர்வீஸ் ரோல் வந்து சும்மா எடுத்துக்கக்கூடாது. ஸோ வந்து குவாலிட்டியாக வந்து நம்ம அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட்ஸ் பண்ணணும். ஓகேவா. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து அந்த கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வந்துட்டு நம்ம என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னா ஃப்ரெஷராக இருந்தாலே போதும். ஓகேவா. நம்ம ஃப்ரெஷராக இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஏதாவது யூஜி ஏதாவது கிராஜுவேட் டிகிரி வந்து நம்ம பண்ணியிருக்கணும். இதுக்கு வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கணும். எதில் அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் நம்ம ஓன் லாங்குவேஜ். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வந்துட்டு கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா. இது வந்து நம்ம வாய்ஸ் மூலியமாகவும் அதாவது ஃபோன் கால்ஸ்லேயும் சேட் மூலியமாகவும் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சரியா. இதுக்கு வந்து என்னென்னா டைப்பிங் ஸ்பீட் இருக்கு இல்லையா, டைப்பிங் ஸ்பீட் வந்து வேணும். அதாவது 25 WPM வந்து வேணும். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் எப்படி அப்படின்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான். சரியா. சாட்டர்டே சண்டே கன்ஃபார்ம் லீவ் அப்படிலாம் கிடையாது. ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்னா வீக்லி 1 டே ஆஃப் தருவாங்க. அது என்றைக்கு தருவாங்கலாம் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு அதான் நீங்கள் வந்து அதுக்கு ஃப்ளெக்சிபிளாக அடாப்டபுளாக இருக்கணும் அந்த ரூல்ஸுக்கு வந்து. ஓகேவா. ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்ஸ் தான் உங்களுக்கு என்றைக்கு லீவுன்ட்டு வீக்லி ஒன்லி 1 வீக் ஆஃப் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு அப்ளை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து அதான் ஒரு டிகிரி வந்து மஸ்ட் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து பொறுமை வேணும். சரியா. கஸ்டமர் கிட்ட வந்து இப்போ அவங்க வந்து கோவமாக தான் பேசுவாங்க. ஏதாவது ஃபால்ட்டு அப்படின்னா கோவமாக தான் பேசுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து காமாக டீல் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் தரணும். ஓகே. அதுக்கப்புறம் பேங்கிங் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, பேங்கிங் இண்டஸ்ட்ரி பற்றியும் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக வந்து நாலேஜ் தேவை. அப்படி இல்லைனாலும் வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும்னு சொல்கிறதுனால நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கிட்டாலே போதும். நீங்கள் வந்து இந்த ஜாப்பில் வந்து ப்ளேஸ் ஆகிடலாம். நான் உங்களுக்கு அப்ளை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை சேலரி எக்ஸ்பெக்ட் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா 4 to 7 lakh 7 LPA வரையும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்ளை பண்ணிக்கோங்க. இது நாட் அ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து குர்காம் அப்படிங்கிற பிளேஸில் தான் ஒர்க்கு. சரியா. ஓகே, தேங்க்யூ.